தற்போது நமது இணைப்பில் பாமகவின் திரு திலகபாமா இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம். திலகபாமா பேசுறேங்க. வணக்கம். வணக்கம். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி மீதான அந்த கைது நடவடிக்கையை எப்படி பாக்குறீங்க? திரு அன்புமணி ராமதாஸ் உங்க கட்சியோட தலைவர், அவர் என்ன சொல்றாருன்னா கைது நடவடிக்கையும் கண்டனம் தெரிவிக்கிறாரு, அவர் பேசியதற்கும் கண்டனம் தெரிவிக்கிறார். எதனால கைது நடவடிக்கையை தலைவர் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறாங்கன்னா, நீங்க உண்மையில மக்களுக்கு தேவைகள் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு புதுசா ஒரு ஆளுங்க அரசு ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கணும். அதை தாண்டி இன்னைக்கு ஆக்கப்பூர்வமா செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவோ இருக்கும் போது இன்னைக்கு அரசு இப்ப ஒரு எதிர்கட்சி தலைவரை கைது பண்ணோன்னு இந்த பல பகுதியில கொந்தளிப்புகள். இனி இதை தரிக்கிறதுக்கு காவலர்கள் போடணும், காவலர்கள் போதைப் பொருளுக்கு எதிராக போடணும், பெண்களுக்கு எதிராக பாதுகாப்புக்கு நிக்கணும், இவ்வளவு சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிறதுக்கு நிக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாம இந்த மனுஷன் பேசுற ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு தமிழகம் முழுக்க ஒரு மோசமான இடத்தை கொண்டு போறது அதுதான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கண்டித்திருக்கிறார். நீங்க ஆக்கப்பூர்வமா செயல்பட வேண்டிய எல்லாருமே விட்டுட்டு இந்த பிரச்சனையை தூக்கிக்கிட்டு திரிய வேண்டியிருக்கு. நீங்க ஒரு பெண்ணை எவ்வளவு இழிவா நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. நான் உண்மையிலங்க இதுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் தான் நினைக்கிறேன். நாளைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிறாலே இப்படி பேசுனீங்கன்னா, நாளைக்கு ஏற்கனவே அவங்களை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஆட்கள்லாம் 3ஆம் தர 4ஆம் தர பேச்சுக்களை தான் பேசிட்டு இருப்பாங்க. இது திமுக மட்டுமே நடந்துட்டு இருக்கிற பேச்சா இருக்குது. நாளை சட்டப்பேரவை தொடர்ந்து பேசுங்க. நாளைக்காவது ஒரு விஷயத்த பேசணும்னா உங்களுக்கு பெண் தான் உங்களுக்கு பேசப்படுத்த பெண் தான் உங்களுக்கு ஒருத்தர் ஆணை அடக்கிறதுக்கு கூட ஒரு பெண்ணைத்தான் நீங்க அபத்தமா கொண்டு நிறுத்துவீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ரெட்ட வசனத்தை நீங்க ஒரு ஒளி வாங்கில பேசுற அளவுக்கு நீங்க தளர்ந்து போயிட்டீங்களா? இதுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாலும் தவங்க. ஆனா எங்களுக்கு கவலை என்னன்னா, இன்னைக்கு மக்களோட பிரச்சனைகள் அவ்வளவு இருக்கு. தமிழோட தலையாய பிரச்சனையாக இன்னைக்கு மழை பெஞ்சிருக்கிறதுக்காக தண்ணியை திறந்துட்டதுக்காக எல்லாம் சந்தோஷப்பட முடியாது. எங்களுக்கான உரிமையான நீரை நீ தரல, அது இப்ப வரைக்கும் நம்ம கேட்டு பெற முடியாத இல்ல, இது எங்களுக்கு ரைட்ஸ் பெறக்கூடிய இடத்துல நம்ம இல்லைங்கிறது வருத்தப்பட்ட விஷயம். அதுக்கெல்லாம் மெனக்கடுறத விட்டுப்பட்டு நம்ம இதுக்கு மெனக்கட்டுக்கிட்டு இருக்கிறோமே அப்படிங்கறதா எங்க கவலை. நாளை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிற நிலையில இந்த அவங்களை எதிர்கொள்ள தயங்கி இந்த நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்னு திமுக தரப்புல விமர்சனமும் கண்டனமும் வைக்கப்படுகிறது. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அவங்களை எதிர்கொள்ள தயங்குறதுக்கு என்னங்க இருக்குது? ஏற்கனவே ஆளுகிற அரசு வலுவா உட்கார்ந்து இருக்கிறாங்க. எந்த வித தயக்கமும் இல்லாமல் அடுத்தடுத்த வேலைகளை பாக்குறாங்க. சில வேலைகளை நாங்க பாராட்டுறோம், சில வேலைகளை வெறுமனே பணம் காமிக்க வேணாம், அடுத்த மாசம் எங்கன்னு சொல்ற இடத்துலயும் இருக்குது. கொஞ்சம் காலத்துல சிலதை எடுத்தாங்கன்னா நம்ம பாராட்ட போறோம், இல்லாட்டினா அதுக்கான எதிர் விமர்சனத்தை வைக்க போறோம். ஆனா விமர்சனங்கள் நாகரிகமானதாக இருக்கணும். கரெக்டா அந்த எந்த கான்செப்டோ அதுல நீங்க லாஜிக்கா பேச தெரியணும். அத எது உங்களுக்கு காரியம் ஆகணுமோ அதை நோக்கி நகட்டணும். நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறது நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறதோட நோக்கம் என்ன? மேகதாட்டு அணை இது கட்டுப்படக்கூடாதுங்க. நீ அது நிகழ்ந்துச்சா? அது நிகழாம நீங்க ஏன் இன்னொன்னு என்னென்னவோ பேச வேண்டிய தேவை? அப்ப நீங்களே உங்க பிரச்சனையை உங்களால வலுவா செயல்படுத்த முடியாம எப்படி நீட்டுக்கான ரகசியம், எய்ம்ஸுக்கான ரகசியம் 1000 விஷயம் வச்சிருந்தீங்களோ, எதையுமே செய்ய முடியாம கையாளாகாம போனீங்களோ, அது எது இப்பயும் செஞ்சு வச்சிருக்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெமினிஸ்டா ஒரு இலக்கியவாதியா இதை நான் கடுமையா கண்டிக்கிறேன், வன்மையா கண்டிக்கிறேன். இதுக்கு அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கைகளுக்கு நான் உறுதுணையாகத்தான் இருப்பேன். அது சரிதான். எவ்வளவு பெரிய தண்டனையான கொடுத்தாத்தான் அடுத்து இது மாதிரியான பேசுறது பெண்கள் இழிவா பக்கம் நிறுத்தப்படும். ஆனா அதே நேரத்துல எனக்கு வருத்தம் என்னன்னா, ஆக்கப்பூர்வமா யாருமே செயல்படாத நிலையை கொண்டு போய் சேர்த்து விட்டுருக்காங்களே அப்படிங்கறதா சிக்கல். காவிரி விஷயத்தை இவங்க திசை திருப்ப முயற்சிக்கிறாங்களா? அதை நோக்கி தமிழகம் ஸ்ட்ராங்கா ஒருங்கிணைறத இந்த திமுக உடைக்க நினைக்குதா அப்படிங்கிற மிக முக்கியமான நுண்ண அரசியலும் இருக்குதோ அப்படிங்கிற கவலை இருக்குது. இதை நம்ம ரொம்ப கவனத்துல இதைத்தானே திமுகவும் சொல்றாங்க. இப்ப கைது செய்யப்படும் போது திரு உதயநிதியும் அதைத்தான் சொல்றாரு. இவங்க திசை திருப்பலுக்காக இந்த இப்ப இருக்க நடவடிக்கைகளை திசை திருப்புவதற்காக இப்படி ஒரு நடவடிக்கை செய்யறாங்கன்னு தானே சொல்றாங்க. இப்ப காவிரி விவகாரமாக இருக்கட்டும், ஏதாவது முக்கியமான பிரச்சனைகள் எது வந்தாலும் திசை திருப்பிடுறாங்கன்னு தானே அவங்க குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. திசை திருப்பதற்கான யாருங்க செஞ்சது? அந்த வார்த்தையை விட்டது யாருங்க? அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தியது. சரியா பேசியிருந்தா, நீங்க வார்த்தையை விடாம நீங்க சரியா பேசியிருந்தீங்கன்னா இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்குமா? அன்னைக்கு தமிழக அரசு மேல குற்றச்சாட்டு வந்திருக்குமா? அவங்களால நின்றுக்கும். நீங்க நான் வார்த்தையை விட்டு உங்க பக்கம் இதை திருப்பிக்கிட்டீங்க. எனக்கு என்னமோ திமுக தான் தொடர்ந்து இந்த தமிழக அரசு எதையாவது சாதிச்சிருமோங்கிற பயத்துல அதை உடைக்கிறதுக்காக தான்
இப்படி எல்லா விஷயத்தையும் திசை திருப்ப இவங்க தான் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்கன்னு தோணுது. நம்பிக்கை வர்றதே இல்லைங்க. அவங்க இன்னைக்கு அடுத்த தலைமுறை வரைக்கும் யாருமே சரியான விஷயத்த செய்யறது இல்ல. மக்களுக்கான அரசியல்ங்கிறத அவங்க கையில எடுக்கவே இல்லை. அவங்க வந்து ரொம்ப ஷார்ட்கட்ல மட்டும்தான் இருக்கிறாங்க. முக்கியமா உதயநிதி இப்படி பேசி இருக்க கூடாது. இதுல வந்து கைது நடவடிக்கை திசை திருப்பல் இல்ல, இதை பேசுனதுதான் திசை திருப்பல். நன்றி திருத்தலா. நன்றிங்க.